படங்களில் நம்மை கவனிக்க வைத்த இயக்குனர் சீரும் காளையாக வரும் கும்பு சிவி படத்தில் சண்முக பாண்டியனை வேறு ஒரு தளத்தில் காட்டவிருக்கும் இயக்குனர் பொன்ராம் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சிவா சார் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி நான் பிரேமில் ஃபஸ்ட்டு வைக்கும்போது அவரோட கண்ணு தான் பார்த்தேன். அவருக்கு சண்முகம் கண்ணு தெரியல, எனக்கு கேப்டன் கண்ணு தான் தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டே ஷாக் ஆகிட்டேன். 40 ஃப்ரேம்ஸ் வச்சுருந்தோம். அது உள்ளே என்ட்ரி ஆகிற ஃபஸ்ட் ஷாட்டு அவருடைய சண்முகனுடைய ஃபஸ்ட் ஷாட்டை தான் எடுத்தேன். எடுத்தோடனே எங்கள் டீமே சொன்னாங்க, இது அப்படி கேப்டன் பார்க்குற மாதிரி அது மாதிரி இருக்கிறதான் செட் பண்ணியிருந்தோம். ஸோ அவருடைய இடம் பிஎன்சியில் இன்னும் வெற்றிடமாகவே இருக்குது. அந்த இடத்த நிரப்புறது தான் நம்ம தம்பி வராப்புல சண்முகம். எல்லாரும் ரெண்டு இடத்த நோக்கி போவாங்க. ஆனால் கேப்டன் இடத்த யாரும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க, ஏன்னா நினைக்க முடியாது. அவருடைய லெக் ஷாட்டாக இருக்கட்டும், அவருடைய ஆக்ஷன் சீக்கிரம் யாரும் பண்ண முடியாது, யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனால் சண்முகம் ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு அந்த கன்ஃபார்மாக கிடைக்கும். பிஎன்சியில் ஏன்னா இந்த படம் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம எடுத்துகிட்டு இருக்க படத்தில் வந்து ஒரு காமெடி ஆக்ஷன் அதான் ரெண்டுமே சரிசமாக பண்ணுறாப்புல. ஒரு ஷாட்டில் ரோப்பே வைக்கிற தூக்கி அடி போட்டாப்புல, ஏன்னா அவ்வளோ ஹைட்டு. நான் இது டைலாக் சுத்தரித்து தான் சொல்லி தருவேன். நான் இந்த படத்தில் படைத்தலைவனில் 3 பிரமாண்டமாக சொல்லலாம். ஒன்று யானை, இன்னொன்று இளையராஜா சார், அண்ட் சண்முக பாண்டியன். ஏன் அவர் சொல்லலாம்னா அவ்வளோ பிரமாண்டமான படத்தில் பிரேமில் ஃபுல் ஷாட் வச்சுருந்தோம், அது லெக் வரைக்கும் வச்சுருந்தோம், அப்படி இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹீரோ இந்த சண்முக பாண்டியன் தான் சொல்லலாம். அது இந்த படைத்தலைவன் மூலமாக நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த இடத்தையும் பிடிச்சி இந்த பிஎன்சியில் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படைத்தலைவன். ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி யானை ஒரு அற்புதமான அனிமல், நம்ம கூட ஒரு பேசக்கூடிய ஒரு அனிமல் சொல்லலாம். அதோட சென்டிமெண்ட் அந்த சாங்கில் பார்க்க முடிஞ்சுது. அந்த யானை தேடி போகிறாருன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக அந்த பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு எமோஷனல் இருக்கும். அந்த எமோஷனல் இந்த படத்தை பெரிய லெவலில் ஹிட்டு கொடுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவருடைய சாங் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ட்ரெய்லர் உண்மையிலே ஸ்டார்டிங்கில் இங்கே அதாவது நம்ம ஆக்சுவலாக யூடியூப்பில் பார்க்கும்போது தெரியலைங்க, ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் கேமராமேன். அவர் உண்மையிலே கேமராமேன் சார் கிரேட் சார். ஏன்னா யானையை வச்சு ஃப்ரேம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் எல்லா ஷாட்லையும் யானை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. கஸ்தூரி சார் சொன்னாங்க பக்கத்தில் உண்மையிலே சூப்பராக பண்ணாங்க. மொத்த டீம் இதை சிறப்பாக பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். மிஸ்டர் அன்பு, ஏன்னா ஒரு யானையை வச்சு ஒரு படம் பண்ணுறது ஒரு சாதாரண நினச்சி பார்க்க முடியாது. நினச்சி அழகாக இந்த படத்தை கொண்டு வந்துருங்க. இந்த படம் கண்டிப்பாக மே மாதம் அது சம்மர் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லோரும் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. பத்திரிகை நண்பர்களும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நன்றி சார்.